அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சத்தத்தை கேட்டால் சித்தத்தை செய்வார். இந்த சத்தம் உணர்வு, இந்த கடைசி காலம் என்று நாம் அறிகிறோம். ஆனால் இந்த கடைசி காலம் என்ற இதில் உண்டான காரியம் என்ன? கடைசி காலம் இந்த உலகப்பூர்வமாக சொன்னோம். பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும்போது ஒரு 4-5 போர்ஷன் இருக்குது. ஏதோ ஒரு வீட்டில் ஒரு சிலிண்டர் தீப்பிடிச்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது எந்த நிமிஷம் வெடிக்கும். அது வெடிக்குன்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சத்தம் விடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஃப்ளாட்லையும் இருக்கிறவங்களும் தப்பிக்கிறதுக்கு வழி தான். சில பேர் இறங்கி கூட படியில் இறங்கினாலும் லேட் ஆகும்னு சொல்லிட்டு பால்கனிலேருந்து குதிக்கிறதும் உண்டு. அப்போது அந்த நேரத்தில் அவங்க சேர்த்து வச்சுருந்த சொத்து ஏதாவது ஞாபகத்தில் வரும்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்த பின்னாடி தான் அவங்க நம்ம கூட இருந்தவங்களை குறிச்சே நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைகளை கூட அப்போ தான் தேடுவாங்க. இவங்க பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்த பின்னாடி தான். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தனா பிள்ளைகளும் தாய்க்கு வேண்டி தகப்பனுக்கு வேண்டி காத்திருக்க மாட்டாங்க. அவங்க தப்பிச்சு வெளியே ஓட தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதுதான் கடைசி காலம். இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிற வேலையில் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் இந்த கடைசி கால வேலை. ஆனால் இந்த கடைசி கால வேலையில் இந்த தேவனுடைய சத்தம் உணர்வு, இந்த சத்தத்தை நாம் கேட்காமல் இருந்தோம் என்றால் இதுவரைக்கும் நாம் கிறிஸ்துக்குள்ள விசுவாசத்தோடு நம்ம இருந்தது பிரயோஜனம் இல்லாமல் போகும். இந்த கடைசி காலத்தில் எத்தனையோ காலங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்மளோட ஒரு உள்ளத்துக்குள்ளாக உணரும்போது எத்தனை பேரால் உணர முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரால் தான். இது காரியம் என்னவென்றால், இந்த உணர்த்துதல் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய கிறிஸ்துக்குண்டான வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம அனுபவிக்க முடியும். சரி, இப்போ வார்த்தைக்குள்ளே வருவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன், எலியாவை குறித்து சொல்லுகிறார். பஞ்சம் உண்டானது. அவ்வேளையில் அவனுக்குள்ளான காரியத்தை எல்லாவற்றையும் தேவனே நடத்துகிறார். இந்த 9ஆம் வசனத்தில் எலியாவோடு சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்து கடந்து போயிடுவோம். ஆனால் சத்தத்தை உணர்வு இதுதான். இந்த சாரிபாத் ஊர் எங்கே இருக்குன்னு எலியாவுக்கு தெரியாது. அப்போ எப்படியாக அந்த இடத்துக்கு அவன் போனான்? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இதற்கப்புறம் அவன் அவ்விடத்தில் வரும்போது எலியாவோட கட்டளைகள் தான். மழை பெய்யாதபடி அவர் கட்டளையிட்டார். இனி சம்பவிக்க போகிற காரியமும் அதுதான். ஆற்றுல இருக்க தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு, வத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் எலியா இருந்தால் இந்த பஞ்சத்துக்குள்ளாக எலியாவும் அகப்படுவான். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
நீ எழுந்து சாரிபாத்துக்கு போகணும். ஆனாலும் எலியாவுக்கு சாரிபாத் எங்கே இருக்குன்னு தெரியாது. எப்படி போனார்? ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்போது சாரிபாத்தில் ஒரு விதை தான் இருக்கிறாங்களா? வேறு யாரும் இல்லையா? அப்போ எலியா எப்படி அந்த விதவையை கண்டு கொண்டார்? எலியாவிற்கு எப்படியாக அந்த போகிற பாதை எப்படி அறியப்பட்டது? பார்த்தீங்கன்னா, இதுதான் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறது. நாம் ஜெபிக்கிற காரியத்தின்படி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். தேவன் நமக்காக என்ன சொன்னார் நம்ம அதை உணர மாட்டோம். இப்போ நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா ரகசிய வருகை எந்த நொடி பொழுதும் உண்டா இருக்கும். இதே போல் அப்போ எப்படி எலியா அந்த இடத்துக்கு போனார்? மெய்யாலும் தேவன் கர்த்தர் எலியாவோடு பேசும்போது வேறு யாருக்கும் கேட்கப்பட்டிருக்காது. நம்மளுடைய உறவுகளும் அப்படி தான் இருக்கணும். நம் தேவனுக்குள்ளாக நம்மளோட உறவும் எலியாவுக்கு எப்படி மற்றொருவருக்கும் கேட்கக்கூடாத அவருடைய சப்தத்தை உணர்ந்து கொண்டாரோ அதே போல தான் நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கணும். அவரோட சத்தத்தை கேட்கும்போது அவனை நடத்தி சென்றவரும் சரி, நானே வழி என்று நமக்கு குறித்த அதே தேவன்தான், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அந்த பாதையை எலியா செல்லும்போது எப்படியாக காரியம் என்றால், அவன் செல்லுகிற பாதை மாத்திரம்தான் அவனுக்கு திறக்கப்பட்டதாகவும் மற்றது எல்லாமே மறைக்கப்பட்டதாகவும் உண்டாயிருக்கும். அதன்படி அவர் விதவை எப்படி தெரிந்து கொண்டார்? விறகு பெருகி கொண்ட அந்த விதவையும் இதையும் சரி, தேவ சத்தத்தை நாம் உணரும்போது எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலியாக செலுத்து என்று நான் உனக்கு காண்பிக்கும் ஸ்தலத்தின்றாரு. அப்படிதான் அந்த ஸ்தலத்துக்கு ஆபிரகாம் போனதே கிடையாது. ஆனால் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு 3 நாள் பிரயாணம் செய்தார். நடந்து இரவு பகலாக நடந்து 3 நாளுக்கு அப்புறம்தான் தேவன் காண்பித்த அந்த தேசத்திற்கு, அந்த ஸ்தலத்திற்கு ஆபிரகாம் சென்றார். அதே போல தான் இந்த கடைசி கால வேளையில் ஆண்டவருடைய சப்தத்தை நாம் உணர்வோம். இல்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தை, ஆண்டவரோட அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. அடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, நீங்கள் வருகையின் போது என்னையும் கூப்பிட்டுட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம ஏன் இதை கேட்டுட்ருக்கோம்னா, அவரோட சத்தத்தை இதுவரை நம்ம உணராத இருக்கிறதுனால தான். யாரையும் குற்றப்படுத்தும்படியாக இல்லை, இந்த கடைசி கால வேலைக்காக ஆவியான வெளிப்படுத்தின காரியத்தை வெளிப்படுத்துகிறோம். இதற்காக ஆவியானுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.